யோ இறங்கி ஓபன் பண்ணி விட்டு பாத்துக்கியா? நம்மளை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான் மச்சி. ஒருவேளை போலீஸ் முன்னாடி இவனும் நம்ம தொழில தான் இருந்திருப்பான். டேய் என்ன சார் பண்ணிக்கிறீங்க? மனுஷனோட அர்ஜென்ட் தெரியாம நீ வேற வந்து தொலைடா. டேய் இங்க என்ன பண்றீங்க? போறதல எப்படி? போறேன். இது ஒண்ணும் குறைச்சல சார் உங்களுக்கு. 7 o'clock அங்க போயிடலாம் ஓகேவா? யோ ரொம்ப தூரம் போகாதீங்க. ஏதோ பேசத்தை பார்த்தா சின்னோட பேசுறது தெரியுது. இதான் மச்சான் சந்தர்ப்பம். மச்சான் ஓடு மச்சான் விட்டு மட்டும் போட மச்சான் நண்பன் மச்சான் நானு. விட்டு போகிறாடே மச்சான் முடியலடா. எங்க வாளு மட்டும் தப்பிச்சிட்டான். என்னையா டியூட்டி பாக்குற? போயா, ஒரு வாரம் சஸ்பெண்ட் போ. இவன் தப்பிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுடா. மாட்டணும் லாடம் கட்டிடுவானுங்க. இது போதும். நீ ஒரு மாசத்துக்கு சென்னை பக்கமே திரும்ப கூடாதுடாப்பா. யாருப்பா ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கல? தம்பி உன் டிக்கெட்டை காட்டுப்பா. யோ பஸ் எடுத்து 2 மணி நேரம் ஆச்சு. நேரத்தில் டிக்கெட் கேட்டுனுக்கிறேன். ஏன் டியூட்டி நான் டிக்கெட் கேட்குறேன். உன் வேலையை பாருப்பா. டிக்கெட் சார் உங்கள் டிக்கெட் காட்டுங்க. இருங்க சார் காட்டுறேன். டிக்கெட் வேற வாங்கணுமா? தம்பி உங்கள் டிக்கெட் காமிங்க. பெரியவரா யோ டிரைவர் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டியா? என்னாச்சுப்பா? அட ஒரு பெருசு மண்டையை போட்டுச்சுப்பா. வண்டியை நிப்பாட்டு, வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டு. சார் பெருசுக்கு மூச்சு இருக்கு சார். மயக்கம் போட்டு போல இருக்கு. தனி பாட்டிலாம் கொடுங்க. இது வேற தொல்லையா? பாவம் போகிற வயலில் ஹாஸ்பிட்டல் இருந்தா நிறுத்தி இறக்கி விட்டு போயிடலாம்ப்பா. ஆஸ்பத்திரி போனா பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்பாங்க. யார் பதில் சொல்றது? இவன் சொல்லுவியா? வயசான காலத்துல எங்கேயாவது மூளையில முடங்கி கிடக்காம ராத்திரி நேரத்துல வந்து நம்ம உயிரை வேற வாங்கிடுங்க சாணியனுங்க. யோ டிரைவர் வண்டி அடியா, ஏற்கனவே லேட்டு. இது வேறையா? நிறுத்தியா பெரியவரே ஐயா இருங்க. நான் எப்படி இங்க? நேத்து ராத்திரி நீங்க மயக்கத்துல இருந்தீங்க. உங்க பேரன்னு சொல்லி ஒருத்தர் வந்து இங்க அட்மிட் பண்ணாரு. இப்பதான் வெளியே போனாரு. பேரனா? உங்க பேர் இங்க இருக்காருயா. தம்பி பெரியவரே நினைச்சிங்களா? காலையில் சரியாயிரும் வீட்டுக்கு போயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மாத்திரையெல்லாம் கூட வாங்கிட்டேன். உடம்பு பார்த்துங்க, நான் வரேன். தம்பி யாருப்பா நீ? என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நானே ஒரு அனாதை. வாங்க தம்பி, இதான் நம்ம வீடு. எப்ப பாரு ஒரே அடாவடிதான். அம்மா என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. நான் விதவை ஆயிடுவாமா. இப்பவே நீ விதவையா தான் இருக்க. அதான் அவன் தாலி அறுத்துட்டு வந்துட்டான்ல. ஏடுபட்ட பையல. உனக்கு என்ன தைரியம் இருந்தா குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி பொண்டாடி தாலி அத்துக்கிட்டு அதுவும் அடமான வைக்கிறதுக்கு எங்கிட்டே வருவ? நீதானே அத்தா சொன்ன? பண்ட பாத்தெல்லாம் வேணாம்,
பவுனும் தான் கொண்டு நீ தான் பழைய எம்எல்ஏ போடுறியா எம்எல்ஏ பழைய போடுறியா அம்மா விட்டுருங்கம்மா என் புருஷன் என்ன புருஷனா இந்த மாதிரியா உனக்கு புருஷன் ஆடி பாவீங்களா நீ தூங்கும் போது குடிக்கிறதுக்கு காசு இல்ல இன்னைக்கு அவன் தாலி எடுத்துட்டு ஓடுனவன் நாளைக்கு தாலியா இல்லன்னா உன்னையே போட்டு தள்ளிடுவாண்டி நீ ஒண்ணு பண்ணு அருந்த தாலி அருந்ததாவே இருக்கட்டும் நீ பேசாம உங்க ஆத்தா வீட்டுக்கு போயிடு என்னங்க போடி உள்ள அது ஓமா அது இந்தம்மா யோ என்ன வெடிக்க போங்க வந்துருவி டேய் தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கீழே இறங்கணும் அதுவும் அவன் புருஷன் புனமான பிறகு இறங்கணும் நீ புனமா இருக்கணுமா இல்ல புருஷனா இருக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்க கூட்டு போமா நன்றிங்கய்யா என்ன பாக்குறியா அவதான் என் முண்டாட்டி அப்படிதான் இருப்பா வாங்க யோ உனக்கு புத்தியே கிடையாதயா எங்கேயோ போற மாறாதா ஏன் மேல வந்து ஏறாதான்ற மாதிரி ரோட்ல திரியிறது எல்லாம் புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க கிழவனுக்கு வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட மண்டையில மசாலாவே கிடையாது எதுக்கு அவனையெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்த நிறுத்து உன்ன மாதிரி அவனு முன்ன பின்ன தெரியும்னு சொல்லி விட்டு போயிருந்தான் வையே இன்னும் நீ பூவும் போட்டு இழந்திருப்ப பெருசா பேசல ஏங்க ஏங்க என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க டேய் யாரோ ஒருத்தன் படுத்துருக்கான் போல தெரியுது சைலண்டா வாங்க சரிப்பா மெதுவா வாங்க 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 டேய் கிளவி படுத்துருக்கா பாரு நீ போய் தலைமாட்ட உட்காரு நீ போய் கால் மாட்ட உட்காரு நீங்க வாடா நம்ம இந்த பக்கம் போலாம் அப்பா என்னப்பா ஒண்ணுத்துமே காணோம் என்ன செய்யறது ஊர்ல இருக்க அடகு வச்ச நகையெல்லாம் அந்த கிளவிட்டு தாண்டா இருக்கு எல்லா வீரும் தேடிட்டோம் இந்த ஒரு வீரை தான் பாக்கி கிடைச்சிருச்சுன்னா இந்த தொழிலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு வேற எங்கேயாவது செட்டில் ஆயிடலாம் சரிப்பா கிடைச்சிருச்சுப்பா அந்த பொக்கிஷன் நீ தான் ஆமாப்பா கிடைச்சிருச்சு இதோ பாரு சூப்பர்ப்பா நீங்க ஒரு பேய் இன்னொரு பேய் வந்து அமுக்குதாக்கா என்னாச்சு பாட்டி இவ ஒருத்தி நீங்க போய் படுங்க தம்பி போய் ஊதிய வச்சுட்டு படு நம்ம இருக்கும்போது வேற எவன் உள்ள புந்துட்டான் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது அண்ணா வெளியே வாங்கண்ணே நான் வரமாட்டேன் அட நமக்குள்ள என்னென்ன இருக்கு வெளியே வாங்கண்ணே டேய் வா அட வாங்கண்ணே தாத்தா திருட அவ்வளவு கொண்டா என்னது திருடனா இந்த அஞ்சலாச்சி வீட்டுக்குள்ளே வா நான் வந்துட்டேன் ஏங்க வாங்க திருடனா வாங்க எங்க அவனுங்க அடே 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 திருட்டு ராஸ்கல்களா உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே திருட வந்திருப்பீங்க அஞ்சலாச்சி சும்மா இரு நீங்க சும்மா இருங்க நான் எதை வேணாலும் மன்னிப்பேன் ஆனா திருடனே திருட்டை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் உங்களை அடே அஞ்சலாச்சி உங்களை விட்டுங்க எது வந்தாலும் காலையில பஞ்சாயத்துல பேசிக்கலாம் வா உங்களை நான் காலையில அவங்களை தூண்ல கட்டி வைது நான் கூட திருட வெளியூர்ல இருந்து வந்தா நினைச்சேன் உள்ளூர்லயே இருக்காங்க பாரியா ஆமாண்ணே நாம கூட இவ்வளவு நாள் இவனை நல்லவனு தான் நினைச்சிட்டு இருந்தோம் மொழியை பாரு ஒவ்வொன்றும் அந்த மொழி முடிக்கிறத அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குதியா படிக்க போற வயசுல திருட போயிருக்கு பாருங்க இதுங்களை குறை சொல்ல என்ன பிரயோஜனம் அப்பனை தான் சொல்லணும் எங்கேயா உங்க தலைவர் சீக்கிரமா சட்டு போட்டு தீர்ப்பு சொல்லிட்டு போக சொல்லியா எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல எவனாவது குளிச்சிருக்கானு பாரு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை பஞ்சாயத்தை அட்டெண்ட் பண்றது நல்லா இருக்கடா ஏய் எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா இந்த பூசணிக்கா மாட்டேன் எனக்கு ஏய் என் பஞ்சாயத்துல எதிரிகளுக்கு என்ன வேலை பஞ்சாயத்து அவங்க சொன்ன தலைவர் நின்னு தொலைட்டோம் காப்பாத்துனே கூட பிறந்த தங்கச்சி குமுறால என்ன பண்ணலாம் தங்கச்சி ஊருக்கு தலைவன்றது கூட அண்ணன்றதாண்டா எனக்கு ரொம்ப முக்கியம் உன் தாலி கலண்டாம நான் பாத்துக்கிறேன் தைரியம் ஐயோ அந்த தப்ப மட்டும் பண்ணிராதனே இவன் கெட்டது இல்லாம என் பிள்ளைகளையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவான்னு இவனை அடிச்சு கைய கால உடைச்சு போடுனே நான் வேலை செஞ்சாவது கஞ்சி ஊத்திக்கிறேன்னு
என்ன அண்ணன் தங்கச்சி சேர்ந்து பாசமலர் படம் காமிச்சிட்டு இருக்கீங்களா? அவன் ஒரு ஊர் திருடானா, இவன் உலகமாக திருட. ஒரு திருடனுக்கு இன்னொரு திருட பஞ்சாயத்து பண்ணா நியாயம் எப்படி கிடைக்கும்னு கேக்குறேன். புருஷனுக்கே மரியாதை கொடுக்காத ஊர் தலைமை எனக்கு. மூடிட்டேன். போயும் போயும் பெத்த புள்ளைய வச்சாடா திருடுவ. அப்பா வாசல் தான் படிக்குதே. தெரியுதுடா கன்று கம்முன்று. மாட்டி விட்ட மகாராஜா வந்து போனது. இந்த மண்டை எனக்கு காசு இல்லாத காலத்துல களவாணி பயலுக்கு என் தங்கச்சியை கொடுத்தது எவ்வளவு தப்பா போச்சு.